இது வந்து 2025லேயே ரொம்ப ஹைப் ஏற்றின ஒரு படம். ஆனால் நல்லா இல்லை படம், எதுவுமே ஒர்க் ஆகலை. ரைட்டிங்கே இல்லைங்க. லோகேஷ் எடுத்த மாதிரியே தெரில இது. அதான் இந்த டைட்டில் கார்டு போடும்போது என்ஜாய் பண்ணோம், அதோட படம் முடிஞ்சு வெளியே வரோம், அவ்வளோதான். எதுவுமே ஒர்க் ஆகலை படத்தில். இல்லை, அதுதான் 1000 crore ஒன்று போயிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இந்த படத்தை பார்க்கும்போது. வேஸ்ட். தெரியல ப்ரோ, ஆல்ரெடி ப்ரீ சேல்ஸ்லேயே 100 கோடி வந்துடுச்சுன்றாங்க. ஒரு 300 வரும், அவ்வளோதான். இல்லை, அது புரியவே இல்லை. லோகேஷ் கனகராஜ் படம் வந்து ஈஸியாக புரிஞ்சிடும், மினிமம் கேரண்டி இருக்கும். புரியவே இல்லை, வேஸ்ட். கதையே இல்லை ப்ரோ, அதான் சொல்கிறேன், ரைட்டிங்கே இல்லை, கதையே இல்லை. எப்படி இந்த கதையை வச்சு எல்லாரையும் பிடிச்சி ஓகே பண்ணாருன்னு தெரில. வேஸ்ட் படம். இல்லை, என்னென்னா அந்த விக்ரமில் ரோலெக்ஸ்னு ஒன்று ட்ரை பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் நமக்கு அப்பட்டமாக தெரியுது இவர் நம்மளை ஏமாத்துறாரு அப்படின்ட்டு. வேஸ்ட்டு படம், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இல்லை, அதுதான் ஜெயிலர் மாதிரியும் ட்ரை பண்ணியிருக்காங்க கிளைமேக்ஸில், பட் ஒர்க் ஆகலை, அதுதான். அது அவர் வர போர்ஷன் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். கடைசியில் அமீர் கான் வருவார், அது ஏன் வந்தாருங்கிற மாதிரி தான் இருந்தது. ஒன்றும் இல்லை ப்ரோ, இல்லை. அதுவும் வந்து தெரியுது, அப்புறமா தெரியுது ஒர்க் பண்ணாத மாதிரி இருக்குது அதில். வேஸ்ட்டு தான் ப்ரோ. ஓவரால் என்ன சொல்கிறது ப்ரோ, ஏ சர்டிஃபிகேட் படம் வேறு, ஃபேமிலியாக என்ஜாய் பண்ண முடியாது. பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான். இன்றைக்கி வந்ததுக்கு பார்த்துட்டு போகிறோம், அவ்வளோதான். நான் லியோவே ஒரு ஆவரேஜ் படம் தான் சொல்கிறேன், பட் அது பெட்ரு. இதோட லியோ பெட்ரு. ரொம்ப சுமாராக இருக்குது ப்ரோ. நிறைய எதிர்பார்த்து வந்தேன், டிசப்பாயின்மெண்ட்டு அப்படி தான் சொல்லணும். படம் வந்து ஒரு லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரியும் இல்லை, தலைவர் படம் மாதிரியும் இல்லை. ஒரு மிக்சிங்கான ஒரு மிக்சடு ரிவ்யூஸ் தான் இந்த படமே. ஸோ அப்படி தான் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏதாவது சொல்கிறதுக்கு இருந்தால் தானே அந்த லெவலில் வந்து போயிட்டுருக்கு. பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் ப்ரோ, பட் எதையுமே திருப்திப்படுத்தலை. ரொம்பவே வந்து எப்படி சொல்கிறது, நான் இந்த படம் ஜெயிலரெல்லாம் விட வேறு லெவலில் இருக்கும். சரி, ஒரு விக்ரம் லெவலுக்குனா கூட ஒரு மாஸ்டர், ஒரு கைதி அந்த லெவலுக்கு இருக்கும் அப்படின்னா, ஏதோ ஒன்று நம்ம இருக்கிற, அதாவது 1000 கோடி நம்ம அடிக்கணும், ஃபஸ்ட்டு 1000 crore வந்து அடித்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு வேலை பார்த்தா மாதிரி இருக்குது. இவங்க கதையில், ஸ்டோரியில், இந்த ஸ்க்ரீன் பிளேயில், இல்லை இந்த கேரக்டர்ஸ் கொடுத்த வெயிட்டேஜில் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் படம் சூப்பராக நல்ல கலெக்ஷன் பண்ணியிருக்கோம், நல்லாவும் இருந்திருக்கும். பட் அதில் வந்து கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சூப்பராக இருக்கு ப்ரோ. அதெல்லாம் வந்து ஒரு ரஜினி ரசிகனாக இருந்தாங்க, நான் நாடி நரம்பு ஃபுல்லாக எனக்கு ரஜினி வெறிதான்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக எழுந்து நின்று கத்தி தொண்டெல்லாம் கிழிகிற அளவுக்கு கத்துவாங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட்டு சில விஷயம், இப்போ குட் பேட் அக்லிலாம் வந்து ஒன்றுமே கிடையாது. இந்த படத்துலையாவது பரவாயில்ல, மின்சார சுடுகாடு மிஷினை காமிச்சாங்க, இது மாதிரியான ஏதோ ஒரு கதை இருந்தது. குட் பேட் அக்லியில் என்ன கதை இருந்தது? ஆனால் வருவார், அப்படி அஜித் வருவார், ஒரு இன்டர்வலுக்கு முன்னாடி பேங்க் உள்ளே வருவார், அந்த ஒரு 10 நிமிஷம் திக்குன்னு போவோம் அர்ஜுன் தாஸுக்கும் இதுக்கும். ஆனால் இந்த படத்தில் இவ்வளோ வெயிட்டேஜ், இவ்வளோ கேரக்டர்ஸ் இருந்தோம். இன்டர்வல் பார்த்தீங்கன்னா அண்ணாத்த படத்தோட அந்த இன்டர்வல் சீன் எடுத்து அப்படியே வச்சுருக்காங்க. அந்த அண்ணாத்த அப்படியே பிளெயினாக இருக்கும், இன்டர்மிஷன் அப்படின்னு அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். பெருசாக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வெயிட்டாக பண்ணியிருக்கான், இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது, வெயிட்டாக வந்து பண்ணாமல் விட்டது தான் ரொம்ப பிரச்சனையாகிடுச்சு. இல்லை ப்ரோ, நாகார்ஜுனா வந்து வில்லத்தனம் வந்து இன்னும் வெயிட்டாக பண்ணியிருக்கலாம். இந்த படத்தில் ஒரு மைனஸ்ன்னு நான் கேட்டால் நாகார்ஜுனாவை தான் சொல்லுவேன். தலைவர் அந்த அவரோட ரோலை சூப்பராக பண்ணியிருக்காரு, எல்லாருமே அவங்களோட ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் யார் சரியாக பண்ணலன்னு கேட்டால் நாகார்ஜுனா கேரக்டர் தான் சொல்லுவேன். நாகார்ஜுனா கேரக்டர் தான் வைக்கணுமேனு தான் வச்ச மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு வந்து சரியாக ஒட்டலை. ஸோ அப்படி தான் வந்து இருக்குது. ஆமீர் கான் ஓகே தான் ப்ரோ, சும்மா ஏதோ வரணுமேனு வந்திருக்காரு. என்னை கூப்பிட்டாங்க, ஃப்ளைட் டிக்கெட் போட்டாங்க, நான் வந்தேன்னு அடித்து கொடுத்துட்டு போனேன்ப்பா, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஆமீர் கானோட ரோல் இருக்குது. பட்டு ஓகே, இப்படி ஒரு படத்தில் கிளைமேக்ஸில் ஏதோ ஒரு கன்வின்சபிளாக ஒரு கேரக்டர் இருக்குன்னா ஆமீர் கான். அட்லீஸ்ட்டு ஆமீர் கானுக்கு மேலே ஒருத்தர் இருக்காண்டான்னு சும்மா ஒரு ஃபோன் கால், ரோலக்ஸ்னு ஒரு பேரையாவது காமிச்சிருக்கலாம்ல. இல்லை ஒரு அப்படி நீங்கள் ஏன் ப்ரோ ஆமீர் கான் கிட்ட போகிறீங்க, சூர்யா இருக்காரு, தூக்கி போட்டிருக்கலாமே. இதில் ரோலக்ஸை தூக்கி உள்ளே போட்டிருந்தா
அது ஃப்யூச்சரில் ரஜினி சாரையும் வந்து நம்ம விக்ரம் எண்டு கேமில் கொண்டு வரதுக்கு ஒரு எல்சியூ என் கேமில் கொண்டு வர யூஸ் ஆகிருக்கும்ல. ஆனால் இப்படி பண்ணிட்டாங்க. ஸோ என்னத்தை சொல்கிறது, ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ரஜினி சார் ஃபேன்ஸுக்கும் வந்து கொஞ்சம் பேருக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். பட் பார்க்கலாம், ஜெயிலர் 2 அடிக்கும். ஜெயிலர் 2 தான் ஒரு பெரிய ஹோப்பு. சூப்பராக பண்ணிருக்காங்க. ஸ்ருதிஹாசன் லாஸ்ட்டாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண படம் எதுப்பான்னு கேட்டால் தனுஷோட 3. அதுக்கப்புறம் எதில் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணான்னு கேட்டால் இதுதான் வந்து சொல்லணும் போல. அவ்வளோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸு. படம் ட்ரெய்லர் பார்த்தீங்களா ப்ரோ? ட்ரெய்லர் தான் ஒரு படம். ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? என்ன இது லோகேஷ் கனகராஜ் படம் ட்ரெய்லரா? எதுக்கு நடுவில் ஒரு பாட்டு கேட்டால் வந்து எல்சியூ வைபை கொண்டு வரேன்னு ஒரு பாட்டு போட்டாங்க. என்ன பாட்டு அப்படின்னா, இந்த லயோலா காலேஜ் தினேஷான பிரசாந்தோட பழைய படம், அந்த பாட்டே ஓட்டலை. அதாவது விக்ரமில் அந்த செக்கு செக்கு வத்தி குச்சி அந்த பாட்டு போட்டாங்க. அதுவும் கைதியில் ஒரு சாங்லாம், அதெல்லாம் வந்து சும்மா பீட் அப்படி இருக்கும். எதுக்கு இந்த சாங்கை போட்டு ஏதோ பண்ணணுமேன்னு பண்ணுறது. இப்போ இது என்னென்னா, இதுக்கு காரணம் யாருன்னா இந்த ப்ரொடியூசர்ஸு, ஹீரோஸ் சில பேர், அவங்கள சுற்றி இருக்கிறவங்க தூண்டி விடுறது. ஏங்க பாகுபலி வந்ததுங்க, பாகுபலி மாதிரி ஒரு 50 படம், ஆனால் எதுவுமே பாகுபலி மாதிரி இல்லை. புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கடை தான். அதுக்கப்புறம் வந்த இது கேஜிஎஃப்பை பார்த்து ஒரு 10 படம், எதுவுமே கேஜிஎஃப் மாதிரி இல்லை. அதுக்கு அடுத்து எடுத்த சலார் கூட அப்படி இருந்தது. அப்புறம் நம்ம விக்ரமை பார்த்து ஒரு 10 படம், எதுவுமே விக்ரம் மாதிரி இல்லை. இவ்வளோ தான் ப்ரோ. இந்த ஒரு பேட்டர்னை வந்து மாற்றணும். திகட்டுது. லோகேஷ் கனகராஜ் அவரோட டைரக்ஷன் வந்து போதும், ரொம்ப திகட்டுது. அண்ணன் வந்து அவரால் முடியல. என்னை விட்டுருங்க, என்னை ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு அவர் கதற சத்தம் எங்களுக்கு ஆடியன்ஸு கேட்குது காதில். அவரை கொஞ்சம் விடுங்க, அவர் வேறு ஜேனரில் படம் பண்ணட்டும். அவர் நல்லா சாப்பிட்டு, நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்க, உங்கள் வாயில் வந்து சாப்பாடை வச்சு திணிச்சா அப்படி திகட்டாது. அந்த மாதிரி திகட்டுற மாதிரி அவரை வேறு ஜேனரில் படங்கள் பண்ண விடுங்க. அவரை போட்டு இன்னமும் வந்து ஒரே ஜேனரில் வந்து லோகேஷ் கனகராஜை போட்டு இது பண்ணுறது, அது ரிசல்ட் இப்படி தான் வரும். ஸோ இது வேறு படங்கள் பண்ணட்டும் அவர். இதோட இந்த எல்சியுக்கும் ஒரு எண்டை போட்டுற நல்ல வேலை. தயவுசெய்து பார்ட் 2ன்னு போடலை. பார்ட் 2ன்னு போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கஷ்டமாக இருந்திருக்கும். அது ஒரு நல்ல விஷயம் இந்த படத்தில். தலைவருக்காக ஃபைனலாக ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம், ஜாலியாக வந்து பார்க்கலாம், தலைவருக்காக பார்க்கலாம். பெருசாலாம் ஒன்றும் இல்லை, அப்படியே அமைதியாக போதே. ஷௌபின் இந்த படத்தோட இன்னொரு ஹீரோ, ஷௌபின் தான். ரஜினி சாருக்கு அடுத்து ஷௌபின். அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸு ஒரு வாட்டி பார்க்கலாம்.